படுத்தா துணியை கூட அப்படியே எடுத்து வைக்க மாட்டீங்களா? பெட்ஷீட் எல்லாம் அப்படியே கிடக்குது. எதைதான் என்ன பண்றீங்கன்னு தெரியலையே. நானே தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படிதானே? நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுங்களா? நானும் பாப்பாவும் பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஒரு நோட்டு வாங்கணும், மறந்தே வந்துட்டேன். இன்னைக்கு ஸ்கூல் லீவ்ல வாங்காம வந்துட்டேம்மா. அவங்க வீட்டுக்கு போய் வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேம்மா. யார் வீட்டுக்கு போற நீ? சரி சரி, பார்த்து பத்திரமா சீக்கிரமா போயிட்டு வா. பாப்பாவையும் கூட வந்து கூட்டு போறேன்னு சொன்னேன், பார்த்து போயிட்டு வா சரியா? சரிங்கம்மா, போயிட்டு வந்துடுறேன் நானு. சீக்கிரமா வந்துடுவேம்மா. அனு வா, நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். சீக்கிரமா வா அனு. அக்கா அக்கா, இரு இரு, நானும் வந்துடுறேன். சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும். அனு, அக்கா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. சரிம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். அம்மா, நாங்க சைக்கிள்ல போட்டுமா? கால் வலிக்குமா நடந்து போடுறதுக்கு, ப்ளீஸ். சைக்கிளா? சரி சரி தானு, சைக்கிள் எடுத்து நீ போயிட்டு வா. சரிங்கம்மா, நான் என் சைக்கிள் எடுத்துக்கிட்டே போயிட்டு வரேன். தேங்க்யூம்மா. சரி சரி, இரு, வரும்போது ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வரியா? முட்டை வேணும். அப்புறம் எலுமிச்சை மரம்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அதனால நீ போய் மறக்காம வாங்கிட்டு வந்துரு. இரு, காசு தரேன். நான் வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. என்னது, எவ்வளவு நேரம் ஆகுமா? அடி வாங்கிடுவேன். 1/2 hourல வீட்டுக்கு வந்துடணும் சரியா? சரி சரி, தாங்கம்மா. அம்மா காசு எடுக்க போயிருக்காங்க, வரத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிடணும் கடகடன்னு. அனு, சீக்கிரமா சைக்கிள்ல ஏறு, அம்மா வரத்துக்குள்ள கிளம்பிடலாம். அக்கா அக்கா, இரு, நான் ஏறிடுறேன். வண்டி எடுத்துறாத அக்கா, ஒரு 2 minutes இருக்கா? சீக்கிரம் வாடி, அம்மா கடைக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்புறமா வந்தா காசு கொடுத்துருவாங்க. சீக்கிரம் ஏறு. என்ன, நான் வரத்துக்குள்ள நீ கிளம்பிட்டியா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? முட்டை வாங்கிட்டு வாடி, காசு தரேன் தானே சொன்னேன். அதுக்குள்ள எஸ்கேப் ஆக பாக்குற. எங்க அவளை கூட உட்கார வைக்கவே இல்லை. சரி சரி, இரு, இந்தா காசு தரேன், எடுத்துட்டு போயிட்டு வரும்போது ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வா சரியா? இந்த கூடக்குள்ள காசு போடுறேன், பத்திரமா இருக்கும் இதுக்குள்ளேயே சரியா? சீக்கிரமா வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். அம்மா அம்மா, நானும் போயிட்டு வந்துடுறேம்மா. சாரி, நானும் சொல்லாம வந்துட்டேம்மா. ஓகே, பாய்மா. சரி சரி, பார்த்து வண்டியில ஏறு, நல்லா உக்காரு. அனு, பயப்படாத, நான் வேகமா ஓட்டிட்டு போயிடுறேன் சரியா? ஒரு 5 நிமிஷத்துல நம்ம போயிடலாம். நீ பயப்படாம வான்னா என் கூடயே. சரிக்கா, நான் பயப்படலாம். சரி சரி, இரு, கொஞ்ச தூரம் தான் போயிடலாம், நம்ம வேகமா போயிடலாம். சரி, கண்ணை முடிக்கும், பயமா இருந்துச்சுன்னா. அனு, மூஞ்சிக்கிட்ட முகத்தை இது பண்ணாத. முகம் ஒரு மாதிரி இருக்கு. மூக்குல மூச்சு மொட்டு. அனு அனு, அந்த மாதிரி பண்ணாத. வேணாம். ஐயோ, அக்கா ஏந்துரு, உன்னால ஊன. அக்கா ஏந்துரு, போலாம். சரி இருடி, ஏந்துக்குற. நான் அப்பயே சொன்னேன்ல, முடிய அசைக்காத, மூக்குல படுதுன்னு கேக்குறியாங்க. அக்கா சாரிக்கா, இந்த வாட்டி அசைக்க மாட்டேன். இருங்க, நான் வந்து அழகா உக்காந்துக்கிறேன். சரி போலாமா? போலாம்க்கா. அக்கா அக்கா, இங்க பாருங்க, அம்மா கொடுத்த காசை காணும். ஆமாண்டி, அம்மா கொடுத்த காசை காணும். இங்க தாண்டி விழுந்துச்சு. இங்க தேடி பார்த்தா கிடைக்கும். இரு, தேடி பார்க்கலாம், இறங்கு. சரிங்கக்கா, நான் தேடி பாக்குறேன். நீங்களும் வாங்கக்கா, தேடலாம் நம்ம. ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. ரோட்ல போய் எங்கன்னு நான் தேடுறது? அக்கா வாக்கா. எங்க இருக்கு அக்கா? இங்க இருக்கா காசு? அக்கா அக்கா, கிடைச்சிச்சு. வா வா, இருக்கு பாரு காசு. காசு. அக்கா, இங்க பாருங்களேன், சூளெல்லாம் இருக்கு. சீக்கிரமா இறங்கி வாங்க அக்கா. இங்க பாருங்க, சூளெல்லாம் இருக்கு. என்னது, சூளம் இருக்கா? இரு இரு, வரேன். அது என்ன சூளம்? அது ஒரு 2 நிமிஷம் இது வந்துடுறேன். சைக்கிள்ல பார்க்கிங்ல விட்டுட்டு. அக்கா, விளையாடாத, இங்க இருந்து பார்க்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாரு, சூளம் சூப்பரா இருக்கு. நம்ம காசு நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் சூளத்தை பாரு அக்கா. அக்கா, இந்த காசு, இது நம்ம காசு, இதுலயே இருக்கட்டும். நீ சீக்கிரமா உள்ள போட்டேன். அக்கா வா வா, நம்ம சூளத்தை போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, கோல்டு கலர்ல இருக்கு அக்கா. ஓடிய ஓடிய, சீக்கிரமா. இருடி இருடி, இதை வண்டியை விட்டுட்டு வந்துடுறேன். ரோட்ல விட்டுன்னு வச்சுக்கேன், வண்டி யாராவது ஏத்திட்டு போயிடுவாங்க. அதனால கீழே இறங்கி இடிச்சுட்டு வரேன் சரியா? சரி வா, இப்ப போய் பாக்கலாம். இங்கதான் பார்த்தேன். ஆமாக்கா, தோற்கப்பட்டு சூழலே. ஆமாண்டி, சூழல் இருக்குடி. என்னடி, ஒரே வந்து இலையா இருக்கு. சரி சரி, இரு, இலையெல்லாம் எடுத்துட்டு பாக்கலாம் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இந்த ரோட்ல வரல, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். சரி சரி, இரு, நம்ம நகர்த்திட்டு பாக்கலாம். அக்கா, ஃபர்ஸ்ட் நான் இந்த சூளத்தை எடுக்கிறேன். அக்கா, இங்க பாருக்கா, சூளம் இருக்கு. அக்கா, சூளம் கிடைச்சிருச்சு. அக்கா, இதை பாரு, எவ்வளவு கோல்டு கலர்ல மின்னுது. சரி இருக்கட்டும், இரு, அங்க ஏதோ இருக்கு. என்னது அது கீழே விழுந்து கிடக்கு?
அக்கா எடுத்து வை மேல, அது என்னதுன்னு பாக்கலாம். இருடி எடுத்து வைக்கிறேன். தூக்கவே முடியல. அவ்வளவு வெயிட்டா இருக்கு. அம்மா தூக்கவே முடியல. அம்மா அம்மா. சாமிடி இங்க பாரு, நல்ல தங்க சாமி போல சூப்பரா இருக்காங்கல்ல இவங்க. என்னடி இது ஒரு கோவில் போல. ஆடி மாசம் இந்த கோவில் இந்த மாதிரி கிடக்குது. அனு, இதுக்கு முன்னாடி இந்த கோயில் நீ வந்து பாத்திருக்கேன். அக்கா நானே இப்பதான்க்கா பாக்குறேன் இந்த கோயில. சரி சரி, இந்த இடத்தெல்லாம் நான் கிளீன் பண்ணலாவா? அப்படி என்ன இருக்கு இங்க? ஃபுல்லாத்தையும் பெருக்கி தள்ளிடுவேன். அக்கா இங்க பாருக்கா, இன்னொரு ஒரு இது கிடக்கு. ஆமாண்டி, இது ஃபுல்லா இந்த குப்பியெல்லாம் நகர்த்திட்டு பாப்போம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சாமி பாரு, அழகா இருக்காங்க. ஆனா யாருக்கும் கவனிச்சுக்கவே இல்லையே, ஒரே குப்பையா இருக்கு பாருடி. ஆமாக்கா அழகா இருக்காங்க சாமி, ஆனா யாருமே கவனிச்சுக்கலையே. சரி சரி இருடி, தொடப்பம் எங்க இருந்தா போய் எடுத்துட்டு வரேன். என்னக்கா நீ தொடப்பன்னு போடுவ? தொடப்பெல்லாம் இல்ல, நம்ம கையாலே தள்ளி விடலாவா? ஆமாண்டி நீ சொல்றதும் கரெக்டா, நம்ம கையிலே தள்ளி விடலாம் குப்பியெல்லாம். பாட்டி இன்னொரு வேல் இருக்கு, 2 வேல் இருக்கு மொத்தம். அதனால இப்படி ஓரமா வச்சிடலாம். கையிலேயே இதெல்லாம் தள்ளி விட்டுடலாம். சாமி கிட்ட தொடப்பெல்லாம் எங்க போய் தேடுறதுன்னே தெரியல. ஒரே குப்பையா கிடக்கு. எத்தனை வருஷமா சாமியை கவனிக்கவே இல்லைன்னே தெரியல. இப்ப அழகா இருக்காங்க. அக்கா இப்போ இந்த சுகுலத்தை எடுத்து சாமி கிட்ட இப்படி வச்சிடலாம். அக்கா அழகா இருக்காங்க பாரு பாக்குறதுக்கே. பூவெல்லாம் வாங்கி போடணும் அக்கா, ஆனா காசு இல்லையே. அம்மா நம்ம கிட்ட முட்டை வாங்க சொல்லி ஒரு 50 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதுல போய் நான் ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாது சரியா? கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், அதனால இங்கே இரு. நான் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு கடன்னு வந்துடுறேன். அக்கா என்னை ஒண்டியே விட்டுட்டு போவாதக்கா. சாமியே உன் கூட இருக்காங்க, அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஒரு 2 நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ஐயோ அக்கா வேற ஒன்றையே விட்டுட்டு போயிட்டா. எனக்கு பயமா இருக்கு. சாமி சாமி நீதான் பாத்துக்கணும், எனக்கு பயமா இருக்கும். ஒண்டியா இருந்தாலே வீட்லயே ஒண்டியா நான் இருக்கவே மாட்டேன். இந்த பள்ளத்துல இருந்து வேற எடுக்கவே முடியல வண்டி. அப்பா டக்குன்னு போயிட்டு வந்துடணும். பாவம் வேற நின்றுட்டே இருக்கா. அனு இங்கே இரு, நான் டக்குன்னு வந்துடுறேன்னே, பயப்படாம இருக்கணும். நான் கடன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். சாமி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க சரியா? சரிக்கா நீ சீக்கிரமா வந்துடு. வரும்போது மம்மம் தான் வாங்கிட்டு வா சரியா? சீக்கிரம் வா. என்னது இது முட்டு சந்தா இருக்கு? சரி வண்டியை இப்படி திருப்பி அந்த பக்கம் போய் பார்ப்போம். இது வரைக்கும் வந்தவே இல்லை இந்த இடத்துல, அதனால தான் இப்படி இருக்கு போல. அங்க ஒரு கடை இருக்கே. சரி சரி, அந்த பாட்டி கிட்ட போய் கேட்போம். பாட்டி பாட்டி சொல்லுமா, என்ன வேணும்? பாட்டி எனக்கு பூ, தேங்காய், எலுமிச்சம்பழம் அது எல்லாமே வேணும் பாட்டி. எனது எல்லாமே வேணுமா? சரி சரி, என்னென்ன வேணும்? அதுதான் இருக்கு பாரு. காய் லாஸ்டா இருக்குமா, எது வேணும்னு பாத்துக்கோ. சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். சரி கரெக்டா சொல்லி என்ன வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி தரேன். பாட்டி எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுங்க. என்னது ஒரு வாழைப்பழமா? 1/2 டஜனா 1 டஜனா? பாட்டி தெரியலையே, நீங்க 1 டஜன் கொடுங்க. 1 டஜன் வந்து 30 ரூபாய்மா. உனக்கு என்ன பழம் வேணுமோ சொல்லு தரேன். ஐயோ 30 ரூபா பாட்டி, என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி தேங்காய், பூ, பழம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் எல்லாம் வேணும் பாட்டி. எனக்கு இருந்தா கொடுங்களேன், 50 ரூபாய்க்குள்ள வர மாதிரி. என்னது 50 ரூபாய்க்குள்ள பூ, பழம் எல்லாமே வேணுமா? சரி சரி, அப்ப என்ன பண்ண, 2 பழமா எடுத்துக்கோ. 2 பழம் வைப்பாங்க. யாருக்குமா? சாமிக்கா கேக்குற? ஆமா ஆமா சாமிக்கு கேக்குறேன். ஓஹோ படைக்கிறதுக்கு கேக்குற போல, வெள்ளிக்கிழமை அதனால. சரி இந்த 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய், நார்மல் சைஸ் தேங்காய் தரேன் சரியா? ஒரு தேங்காய், அப்புறம் 2 எலுமிச்சம்பழம் போதுமாமா? எலுமிச்சம்பழம் என்ன மொத்தம் வந்து 50 ரூபாய் ஆச்சு. நான் அதிகமா தான் ஆச்சு. சரி உங்ககிட்ட காசு இருக்குதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா கேட்டுக்கிறேன். பாட்டி பூ பாட்டி, பூல என்கிட்ட இல்லம்மா. பூ வந்து இப்படி போனோம்னு வச்சுக்கேன், ஒருத்தவங்க கடை வச்சிருப்பாங்க, அங்க போய் வாங்கிக்கோ. ஐயோ பூ வேணுமே பாட்டி, எனக்கு என்ன பண்றது? பூ வேணுமா உனக்கு? என்ன பண்ணலாம்? சரி சரி இரு, நானே வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு 1 முழம் பூ வாங்கி வச்சுக்கிறேன். ஆனா எக்ஸ்ட்ரா போட்டா 70 ரூபாய் வருது. 70 ரூபாய் காசு வச்சிருக்கியா நீ? நானே 1 முழம் வந்து 30 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேம்மா. பாட்டி என்கிட்ட காசு எல்லாம் இல்லைன்னா நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன். 50 ரூபாய் தான் இருக்கு பாட்டி என்கிட்ட. 50 ரூபா தான் இருக்கா? சரி சரி இரு, அந்த பூவை தரேன், நாளைக்கு எடுத்துட்டு வந்து மறக்காம எனக்கு 20 ரூபா கொடுத்துருமா. பாட்டி பாவம்ல, காசு இல்லை சரியா? சரிங்க பாட்டி, நான் நாளைக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன். இரு எடுத்து தரேன். வீட்டுல தாத்தா படத்துக்கு போடலான்னு சொல்லிட்டு பூவை வாங்கி வச்சேன். அந்த பூ தான் இந்த பூ. இந்தா
இந்த பூதாமா ஒரு முளம் இருக்கு சரியா, மொத்தமா சேர்த்து 80 ரூபாய் ஆச்சு. நான் உனக்கு 70 ரூபான்னு தான் சொன்னேன். நாளைக்கு வரும்போது மறக்காம 20 ரூபாய் எடுத்துட்டு வந்துடணும் சரியா. சரிங்க பாட்டி, இதெல்லாம் இந்த கூடுதா புரியுங்க பாட்டி, 50 ரூபாய் இருக்கு. சரிம்மா, நீ மறக்காம எடுத்துட்டு போ எல்லாத்தையும். எடுத்து கூடையில வச்சிருவா. சரி, கூடையில வச்சிடுறேன். 2 எலுமிச்சம்பழம், அப்புறம் 2 வாழைப்பழம் வச்சேனே, இந்த 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய். சுத்தின் போய் இடம் இல்லையாமா. சரி, என்ன பண்ற, அதை இப்படி வச்சுக்கோ. பூவை ஒன்னும் ஆகாது, பொறுமையா ஓட்டிட்டு போ. வேகமா ஓட்டின பூ கசங்கி போயிடும் சரியா. சரி, பார்த்து பத்திரமா போ. நாளைக்கு மறக்காம எனக்கு 20 ரூபாய் கொடுத்துரு. நீ வருவான்னு நான் எதிர்பார்த்துக்கினே இருப்பேன். சரிங்க பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நீங்க இருப்பீங்கன்னு நான் பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப நேரம் அங்கங்க தேடிட்டே இருந்தேன், எனக்கு எங்குமே கிடைக்கல பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி, நாளைக்கு வரேன் பாட்டி. பரவாயில்லப்பா, நல்ல வேலை ஒரு குட்டி பொண்ணு வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிடுச்சு. கடையை சாத்துறப்போ கொஞ்சம் இருக்கேன்னு பார்த்தேன், காலி ஆயிடுச்சு எல்லாமே. இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரி, சாயங்காலமா வந்து கடையை போட்டுப்போம். இப்போதைக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் நம்ம. அக்கா போன இவ்வளவு நேரம் வரல, எனக்கு வேற பயமா இருக்கு ஒண்டியா இருக்கிறதுக்கு. அக்கா எப்போ வருவானே தெரியலையே. அச்சோ, சாமி சாமி, நீங்களாவது சொல்லுங்க, அக்கா எப்போ வருவா? நான் தான் சும்மா இருக்காம கீழே விழுந்து இந்த வேலெல்லாம் காமிச்சு அக்கா அமுச்சு விட்டேன். எங்க போனாலும் தெரியல, பயமா இருக்கு எனக்கு. அக்கா வேணும். பழம் எல்லாமே வாங்கியாச்சு. ஆனா பாப்பா என்ன பண்றான்னு தெரியலையே, அழுதுட்டே இருப்பாளோ. சரி, வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிடணும் பாப்பா கிட்ட. அப்ப ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.